அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தர் ஒரு சட்டை துணியை எடுத்துக்கிட்டு டைலர்கிட்ட போயிட்டு, இந்த துணியை எனக்கு சட்டையாக தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். டைலரும் வாங்கி பார்த்துட்டு, சரிங்க போயிட்டு ஒரு 2 நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனார். இந்த நபர் 2 நாள் கழித்து டைலர்கிட்ட போகிறாரு. டைலர் சட்டையை தைச்சி வச்சுட்டாரு. அதை வாங்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டு பார்க்குறாரு. போட்டு பார்க்கும்போது ஒரு கை ரொம்ப நீளமாக இருக்குது, ஒரு கை ரொம்ப குட்டையாக இருக்குது, ஷோல்டர் கொஞ்சம் மேலே கீழே இருக்குது. என்னங்க இது அப்படின்னு சொல்லி டைலர்கிட்ட கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைங்க, கை நீளமாக இருந்துச்சு அப்படின்னா கையை கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க, கை குட்டையாக இருந்தால் கை கொஞ்சம் இப்படி இழுத்துக்கோங்க, ஷோல்டர் மேலே கீழே இருந்தால் இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த நபரும் அவர் டைலர் சொன்ன மாதிரி கேட்டுட்டு ஷர்ட் அதே மாதிரி போட்டுட்டு உடம்பு கை எல்லாத்தையும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே தெருவில் நடந்து போகிறாரு. எதிரில் ஒரு நபர் வராரு. வந்துட்டு, என்னங்க இந்த ஷர்ட்டு அந்த டைலர் தானே தைச்சாரு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, எப்படி இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, உன்ன மாதிரி குறைபாடு உள்ளவர்களுக்கு கரெக்டாக ஷர்ட்டு தைக்க முடியும் அப்படின்னா அது அந்த டைலரால் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிறர் செய்யும் சின்ன சின்ன குறைகளையும் தவறுகளையும் நம்மதான் ஏற்றுக்கிட்டு அதுக்கு அடாப்ட் ஆக பழகிட்டோம் அப்படின்னா பிறர் கண்களுக்கு நம்ம குறைபட்டவர்களாக தாங்க தெரியும். அதுக்கு பதிலாக அவர்கள் செய்யும் தவறுகளை பொறுமையுடனும் பண்போடனும் சொல்லி அவர்களை உணர்ந்து மாற்றிக்கிறதுக்கான வழிவகையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாததை மாற்ற முயற்சியுங்கள்.